ஒன்று. அமெரிக்கா என்ற பெயர் எந்த பயணியின் பெயரால் அழைக்கப்படுகிறது? ஏ. கொலம்பஸ். பி. அமெரிக்கோ வெஸ்புச்சி. சி. மெக்கல்லன். டி. வாஸ்கோடகாமா. விடை அமெரிக்கோ வெஸ்புச்சி. அமெரிகோ வெஸ்புச்சி ஒரு இத்தாலிய கடலோடி ஆவார். இவரே கொலம்பசுக்கு பின்னர் அமெரிக்க கண்டத்துக்குச் சென்றவர். இவரது பெயரில் இருந்தே அமெரிக்கா என்ற பதம் உருவானது. 2. 1501ஆம் ஆண்டில் தென் அமெரிக்கா பயணம் மேற்கொண்டவர் யார்? ஏ. ஜான் காபட். பி. ஜாக்கல் கார்டியர். சி. அமெரிக்கோ வச்பூச்சி. டி. மார்கோ போலோ. விடை அமெரிக்கோ வெஸ்புச்சி. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கண்டுபிடித்தது இந்தியா அல்ல புதிய உலகம் என்றால் அமெரிக்க வெஸ்புச்சி. 3. போப்பாண்டவர் 6ஆம் அலெக்சாண்டர் எந்த ஆண்டில் வர்த்தக ஆணை பிறப்பித்தார்? ஏ. 1492. பி. 1493. சி. 1494. டி. 1501. விடை 1493. போப்பாண்டவர் 6ஆம் அலெக்சாண்டர் 1493 இல் கீழை நாடுகளுடன் போர்ச்சுக்கலும் மேலை நாடுகளுடன் ஸ்பெயினும் மட்டுமே வர்த்தக தொடர்பு மேற்கொள்ள ஆணை பிறப்பித்தார். 4. 1494 இல் இந்த ஆணை எந்த திசையில் மாற்றப்பட்டது? ஏ. கிழக்கு. பி. மேற்கு. சி. வடக்கு. டி. தெற்கு. விடை மேற்கு. 1494 இல் இந்த ஆணை மேற்கு திசையில் மாற்றப்பட்டது. நன்னம்பிக்கை முனை வழியாக ஸ்பெயின் கீழை நாடுகளுடன் வர்த்தக தொடர்பு கொள்ளக் கூடாதென தடை விதிக்கப்பட்டதால் ஒரு புதிய பாதை கண்டுபிடிக்க முற்பட்டது. 5. மெக்கல்லன் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஏ. போர்ச்சுகல். பி. ஸ்பெயின். சி. இத்தாலி. டி. இங்கிலாந்து. விடை போர்ச்சுகல். ஐரோப்பியர்கள் கிழக்கிந்திய தீவுகளை காணக் கிளம்பினர். அமெரிக்காவையும் மேற்கு இந்திய தீவுகளையும் கண்டனர். போர்த்துகீசிய மாலுமி பெர்டினாண்ட் மெகல்லன் அமெரிக்க கண்டத்துக்கு அப்பால் மேற்கே உள்ள கடலுக்கு பசிபிக் என்று பெயர் சூட்டியவரும் இவர்தான். 1480 இல் பிறந்தவர். இவர் மீது பொய்யான திருட்டு குற்றம் சாட்டியது போர்ச்சுகல் அரசு. இதனால் ஆத்திரம் அடைந்த மெகல்லன் ஸ்பெயின் நாட்டில் குடியேறினார். ஸ்பெயின் மன்னர் சார்லஸிடம் கிழக்கிந்திய தீவுகளுக்கு செல்வது பற்றி விவரித்தார். அட்லாண்டிக் கடலை கடந்து மேற்கு திசையில் பயணித்து கிழக்கிந்திய தீவுகளுக்கு செல்ல முடியும் என்றார். மன்னர் சார்லஸ் இணங்கினார். ஒப்பந்தம் போட்டனர். 6. மெக்கல்லன் எந்த மன்னரின் அனுமதியுடன் தனது பயணத்தை மேற்கொண்டாள்? ஏ. 7ஆம் ஹென்றி. பி. 5ஆம் சார்லஸ். சி. 1ஆம் சார்லஸ். டி. 6ஆம் அலெக்சாண்டர். விடை 1ஆம் சார்லஸ். 7. மெக்கல்லன் கடல் வழியாக பயணிக்கச் சென்ற முக்கிய காரணம் என்ன? ஏ. புதிய நிலங்களை அடைய. பி. உலகை சுற்றி பார்ப்பதற்காக. சி. புதிய வர்த்தக பாதை கண்டுபிடிக்க. டி. இராணுவ தாக்குதல் நடத்த. விடை புதிய வர்த்தக பாதை கண்டுபிடிக்க. 8. பசிபிக் பெருங்கடலுக்கு பெயர் வைத்தவர் யார்? ஏ. கொலம்பஸ். பி. மெக்கல்லன். சி. அமெரிக்கோ வச்பூச்சி. டி. ஜான் காபட். விடை மெக்கல்லன். 3 கப்பல்களோடு ஜலசந்தியிலிருந்து எல்லையற்று பறந்து கிடந்த கடலுக்கு வந்தார். 1520 நவம்பர் 28ஆம் தேதி மெகல்லனும் அவரது ஆட்களும் 3 கப்பல்களில் ஜலசந்தியின் மறுபக்கத்தை அடைந்தனர். எல்லையற்று பறந்து கிடந்தது அமைதியான கடல். அக்கடலுக்கு அமைதி என்று பொருள் தரும் பசிபிக் என்ற பெயரிட்டார் மெகல்லன். பசிபிக் மகா சமுத்திரத்திற்கு அப்பெயர் வந்தது. 9. பிலிப்பைன்ஸ் என்ற பெயரை சூட்டியவர் யார்? ஏ. 7ஆம் ஹென்றி. பி. 5ஆம் சார்லஸ். சி. பிலிப். டி. மெக்கல்லன். விடை ஸ்பெயினின் மன்னர் 2ஆம் பிலிப். 1521ஆம் ஆண்டு போர்த்துகீசிய ஆய்வாளர் ஃபெர்டினாண்ட் மாகெல்லனால் தீவுகளுக்கு வழங்கப்பட்ட பெயர். ஸ்பெயினின் மன்னர் 2ஆம் பிலிப்பின் நினைவாக இந்த பெயர் வழங்கப்பட்டது. 10. உலகைச் சுற்றி வந்த முதல் மாலுமி யார்? ஏ. கொலம்பஸ். பி. மெக்கல்லன்.
சி அமெரிக்கோ வச்பூச்சி. டி ஜான் காபட். விடை மெக்கலன். மெக்கலன் போரில் தீவுவாசிகளால் பரிதாபமாக கொல்லப்பட்டார். விக்டோரியாக கப்பலில் தாயகம் திரும்பினர். இந்து மகா சமுத்திரம் வழியே செபாஸ்டியன் எல்கனோ என்பவரின் தலைமையில் ஆப்பிரிக்காவின் நன்னம்பிக்கை முனையை கடந்து அட்லாண்டிக் கடலில் புகுந்தது விக்டோரியா கப்பல். மெக்கலன் திரும்பாவிட்டாலும் அவர் நடத்தி சென்ற கப்பல்களில் ஒன்றான விக்டோரியா முதலில் உலகை சுற்றி வந்த பெருமையை பெற்றது. 11. ஜான் காபட் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஏ இத்தாலி. பி போர்ச்சுகல். சி இங்கிலாந்து. டி ஸ்பெயின். விடை இத்தாலி. ஜான் ஜான் காபட் ஒரு இத்தாலிய நாடுகாண் பயணியும் கடற்வழி தேடலாளரும் ஆவார். 12. ஜான் காபட் எந்த நாட்டின் உதவியுடன் தனது பயணத்தை மேற்கொண்டாள்? ஏ ஸ்பெயின். பி போர்ச்சுகல். சி இங்கிலாந்து. டி பிரான்ஸ். விடை இங்கிலாந்து. இங்கிலாந்து மன்னர் 7ஆம் ஹென்றி ஆணைப்படி 1497 இல் வட அமெரிக்க பகுதிகளை கண்டறிந்தார். 13. ஜான் காபட் கண்டுபிடித்த பகுதிக்கு என்ன பெயர்? ஏ கனடா. பி பிலிப்பைன்ஸ். சி நியூ பவுண்ட்லாந்து. டி மெக்சிகோ. விடை நியூ பவுண்ட்லாந்து கனடா. பிரிஸ்டல் துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு வட அமெரிக்க கண்டத்தின் வடக்கிலுள்ள லாப்ரடார் கரையை அடைந்தார். கனடாவில் இங்கிலாந்திற்கு நிலத்தை கோரினார். 14. ஜாக்கல் கார்டியர் எந்த நதியில் பயணம் செய்தார்? ஏ அமேசான். பி செயின்ட் லாரன்ஸ். சி மிசிசிப்பி. டி யாங்சே. விடை செயின்ட் லாரன்ஸ். 15. 1534 இல் 3 முறை வட அமெரிக்க பயணம் மேற்கொண்டவர் யார்? ஏ ஜான் காபட். பி மெக்கல்லன். சி ஜாக்கல் கார்டியர். டி கொலம்பஸ். விடை ஜாக்கல் கார்டியர் 3 முறை வட அமெரிக்காவிற்கு பயணம் செய்தார். 16. தாலமி குறித்த தீவுக்கு எந்த பெயர் வழங்கப்பட்டது? ஏ தென் அமெரிக்கா. பி தென்பூமி. சி நியூ ஹாலந்து. டி பிலிப்பைன்ஸ். விடை தென்பூமி. 17. 1606 இல் டாரெஸ் கடந்த ஜலசந்தி இவற்றை பிரிக்கிறது? ஏ ஆஸ்திரேலியா பிலிப்பைன்ஸ். பி ஆஸ்திரேலியா பேப்புவா. சி நியூசிலாந்து டாஸ்மேனியா. டி கனடா அமெரிக்கா. விடை ஆஸ்திரேலியா மற்றும் பப்புவா. 1606ஆம் ஆண்டு. 18. ஆஸ்திரேலியாவின் வடபகுதியை கண்டுபிடித்த மாலுமிகள் அதற்கு எந்த பெயரை சூட்டினர்? ஏ தென்பூமி. பி நியூ ஹாலந்து. சி பசிபிக். டி செயின்ட் லாரன்ஸ். விடை நியூ ஹாலந்து. 19. 1642 இல் டாஸ்மென் கண்டுபிடித்த இடங்கள் எவை? ஏ ஆஸ்திரேலியா பேப்புவா. பி நியூசிலாந்து டாஸ்மேனியா. சி கனடா பிலிப்பைன்ஸ். டி அமெரிக்கா மெக்சிகோ. விடை நியூசிலாந்து டாஸ்மேனியா. 20. ஆஸ்திரேலியாவையும் பேப்புவாவையும் பிரிக்கும் ஜலசந்திக்கு எந்த மாலுமியின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? அ டாஸ்மென். பி டாரெஸ். சி தாலமி. டி கொலம்பஸ். விடை டாரெஸ்.